இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதான் வந்து தட்டைப்பயிரும் 3 கோட்டைகளும். இதுதான் நம்ம பார்க்க போகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிராமம் இருந்தால் அந்த கிராமத்தில் விவசாயி இருந்தார். விவசாயிக்கு 3 பசங்க. 3 பசங்க பார்த்திங்கன்னா, எப்போதும் ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஒரு பையனுக்கு காய்ச்சல் வந்துடும், ஒரு பையனுக்கு பார்த்தா வயிற்று வலி வந்துடும். இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதானே பண்ணுவாங்க. அதாவது வந்து வைத்தியர் வருவாங்க, கை வைத்தியர், நாட்டு வைத்தியர் வருவாங்க, வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்படியே வந்து இவங்க வீட்டுக்கு வந்து வைத்தியர் வர்றாரு, அந்த விவசாயி வீட்டுக்கு. அப்போ வந்து இப்படி ஐயா இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறாரு. அப்படியா சரி அப்படின்ட்டு அவர் மாடியில் வச்சுருந்தா ஒரு கைப்பிடி வந்து காராமணி தட்டைப்பயிர் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இந்தா இதை நீ வந்து டெய்லியுமே உணவில் சேர்த்திக்கோ, இவன் பசங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, இதில் என்ன இருக்குதுண்ணா, நீ முதல்ல கொடு அப்படிங்கிறாரு. என்னடா உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு இவர் ஏதாவது தட்டைப்பயிர் கொடுத்துட்டு போகிறாருன்னு அவர் பார்க்க, சரி கொடுப்போம் அப்படின்னு அவர் வைத்தியம் சொன்னதை வைத்தியம் சொல்லிட்டார் இல்லையா, சரி அது அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிறனால அதை அப்படியே கொடுக்குறாரு. இப்போ கிட்டத்தட்ட மறுபடியுமே ஒரு மாதம் கொடுத்துட்ருக்கிறாரு. இதில் 3 கோட்டைகள்னு சொன்னது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, உடம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்போ 3 மாதம் கழிச்சு வந்து வைத்தியர் வந்து பார்த்துட்டு, ஐயா பரவாயில்ல நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்போ அந்த 3 கோட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து. இரும்புச்சத்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோலிக் ஆசிட் சொல்லுவோம்ல, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றோம்ல, இரும்புச்சத்து இந்த தட்டைப்பயிரில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் இதெல்லாம் அதிகம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த முதல் கோட்டையை வச்சுக்கோங்க. 2வது கோட்டை வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து. நார்ச்சத்து பார்த்திங்கன்னா செரிமான மண்டலம் சம்மந்தமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா செரிமான மண்டலம் குடல் சம்மந்தமானது. அப்போ வந்து கெட்ட கொழுப்பை ஓரளவுக்கு வச்சு தேங்க விடாது. இது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2வது கோட்டை. 3வது கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனு. 3வது கோட்டை ப்ரோட்டீன் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து தன்னோட தசைகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு ப்ரோட்டீனு. இதை வந்து எப்படி சேர்த்திக்கிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா, தட்டைப்பயிர் வந்து டெய்லியுமே வந்து சாம்பார், தட்டைப்பயிர் சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சு சாப்பிட்றது, இந்த மூலமாக சேர்த்திக்கலாம். அப்போ வைத்தியர் சொன்னார், அதாவது வந்து நம்ம எல்லாமே காசு கொடுத்து நிறையா கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, நீ உங்கள்கிட்டவே எல்லாமே வச்சுட்டு நீ வந்து தேடிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னார். என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாததுக்கு இது பரவாயில்லைங்க அப்படின்னு. அதனால் வந்து நம்ம எல்லாமே விலை கொடுத்து அதிகமான விலை கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. நம்மக்கிட்டவே இருக்குது, அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா சரி. நம்ம தட்டைப்பயிறு டெய்லி வேக வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் நீங்கள் தட்டைப்பருப்பு கிடையலாம், இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யலாம். நம்ம இதையெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. போனால் பாதாம், பிஸ்தா, ஆப்பிள், ஆரஞ்சு இப்படி தான் நம்ம ரேஞ்சாக அப்படி தான் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. இனிமேல் வந்து நம்ம நாட்டு பயிர்களை உபயோகப்படுத்தணும்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாங்க.